உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பக்குவம் தெரிந்துவிட்டால் பல்லக்கு ஏறலாம் என்பார்கள். அந்த பழமொழி யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இந்த இளம் பெண்ணுக்கு நிச்சயமாக பொருந்தும். காரணம், வயதோ 20, வாங்க போகிற சம்பளமோ ஆண்டுக்கு 72 லட்சம். அப்படி இருக்கும் போது பாராட்டு மழை பொழியத்தானே செய்யும். அட, அமெரிக்காவில் இந்த சம்பளமெல்லாம் சகஜம்தான்பா என ஒரு கூட்டம் கூறி வந்தாலும் இந்த இளம் பெண்ணின் பிளாஷ்பேக் தான் இங்கு ஹைலைட்டே. கடந்த 2017ஆம் ஆண்டுதான் தமிழகத்தில் நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டது. அப்போதிலிருந்து அடிக்கடி காதில் கேட்கும் வார்த்தை நீட் தேர்வில் ஏற்பட்ட தோல்வியால் மாணவி தற்கொலை அல்லது மாணவன் தற்கொலை என்ற சோகச் செய்திதான். அரியலூர் அனிதா தொடங்கி 30க்கும் மேற்பட்ட அப்பாவி மாணவ மாணவிகள் ஸ்டெத்தஸ்கோப் கனவுடனேயே மண்ணுக்குள் சென்றனர். ஆண்டுதோறும் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதுதான் கவலையும் கூட்டிக்கொண்டே போகிறது. இந்த உயிரிழப்பு வெறும் மாணவ மாணவிகளால் மட்டும்தான் நிகழ்கிறது என அவ்வளவு எளிதில் எல்லாம் கடந்துவிட முடியாது. பெற்றோர்களும் ஒரு காரணம்தான் என்பதை கசந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சில மாணவர்கள் நீட் தேர்வு தோல்வியின் காரணமாக தற்கொலை வரைக்கும் செல்லக்கூடிய சூழல்களை நாம் பார்க்கிறோம். மாணவர்களும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு ஒரு கடவுளாக பார்க்கப்படக்கூடிய, டாக்டர் அப்படிங்கிறது ஒரு கடவுளாக மக்கள் பார்க்கக்கூடிய, ஈவன் ஒரு கௌரவம் நிறைந்த படிப்பாக மாறி போயிருக்கிறது. உங்களுக்கு டாக்டருக்கான வாய்ப்பு, எம்பிபிஎஸ் நீட்டு தேர்வில் வெற்றி பெற்று எம்பிபிஎஸ்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து படித்தா ரொம்ப சந்தோஷம். ஆனால் மாணவர்களும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வெறும் நீட் இன்ஜினியரிங் மட்டும் படிப்பு இல்லை, நீட்டை தாண்டி நூற்றுக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, இன்னைக்கு ஒரு மருத்துவராய் என்ன சேவை செய்ய முடியுமோ அதே அளவுக்கு சேவை செய்யக்கூடிய, ஈவன் மருத்துவரை விட அதிகமாக ஊதியம் பெறக்கூடிய பல வேலைவாய்ப்புகள் இன்னைக்கு கொட்டி கிடக்கின்றன என்பதையும் புரிஞ்சுக்கணும். தன்னால் தான் டாக்டர் ஆக முடியவில்லை, தனது பிள்ளையாவது வெள்ளைக்கோட் அணிவதை தனது கண்ணால் பார்த்து மனம் நிறைய மகிழ்ச்சி அடைய வேண்டும் என தங்களது கனவை பிள்ளைகள் மீது திணிக்கின்றனர். அந்த கனவிற்கு எதிர்மாறாக நீட் தேர்வில் பிள்ளைகள் தோல்வியடைந்தால் ஆறுதல் சொல்வதை விட்டுவிட்டு, இதற்கா பணத்தை கொட்டி படிக்க வைத்தேன், என் கனவு மண்ணாகிவிட்டது என வார்த்தைகளால் வீழ்த்துகின்றனர். நீட் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் வாழ்க்கையே இருண்டுவிடும் என்பது போல ஒரு பிம்பத்தை திணிப்பதால் தான் மாணவிகள் தவறான முடிவை கையில் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அரசு தரப்பில் அவேர்னஸ் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கிடைக்கலன்னா நீட்ல தோத்துட்டா வாழ்க்கையிலே தோத்துட்டோம் அப்படிங்கிற மனநிலை வேண்டாம். அதை தான் ரிதுபர்ணாவுடைய ஸ்டோரி நமக்கு சொல்லுது. ஆனா எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னும், பேரண்ட்ஸ் தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியல, என் பிள்ளையாவது டாக்டர் ஆக்கலாமா, என் குடும்பத்தில் முதல்ல ஒருத்தர் டாக்டர் ஆக்க முடியுமான்னு நினைக்கக்கூடிய ஆசை தவறு இல்லை. ஆனா அது பிள்ளைகள் மீது திணிக்க வேண்டாம். மருத்துவம் தான் படிக்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் நீட் தேர்வு இல்லாமலேயே மருத்துவத்துறையில் சேர்ந்து படிக்கும் பல்வேறு படிப்புகள் இருக்கிறது என்று எத்தனை கல்வி ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டினாலும் அதனையும் சிலர் மூளைக்குள் செலுத்த மறுக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தான் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி மருத்துவத்துறையையும் தாண்டி சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். நான் ஒரு விஷயம் ஆகணும்னு நினைச்சேன், என் குடும்பத்தில் ஆக முடியல, என் குடும்ப கௌரவத்துக்காக என் பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். மங்களூரைச் சேர்ந்த ரிதுபர்ணா கடந்த 2022ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதினார். அதில் போதிய மதிப்பெண் பெறாததால் அவரது மருத்துவ கனவு காணல் நீரானது. என்னதான் இருந்தாலும் பல நாள் கனவாயிற்றே, வலிக்காமல் இருக்குமா? நீட் தேர்வில் தோல்வியடைந்த அனைவருக்கும் இருக்கும் அதே வலிதான் ரிதுபர்ணாவுக்கும் இருந்தது. ஆனாலும் மகள் துவண்டு போகாமல் தூக்கிவிட்டனர் ரிதுபர்ணாவின் பெற்றோர். மருத்துவம் படிக்காவிட்டால் உலகமா இருண்டு போகும், சாதிக்க எத்தனையோ வழி உள்ளது, முடியும் என ஊக்கமளித்து பொறியியல் கல்லூரியில் சேர்த்து விட்டுள்ளனர். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல மாணவிகள் அதிகம் படிக்கக்கூடிய சாஃப்ட் கோர்ஸ்களான கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகியவற்றில் சீட் கிடைக்கவில்லை. ஆனாலும் மனம் தளராத ரிதுபர்ணா பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸ் பாடத்தை எடுத்து 1ஆம் ஆண்டிலிருந்து தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார். அதனால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல பரிசுகளையும் குவித்துள்ளார். ஒதுக்கும் குப்பைதான் உயரும் என்பது போல வேண்டா வெறுப்பாக தேர்ந்தெடுத்த ரோபோட்டிக்ஸ் துறையில் நாட்கள் செல்ல செல்ல ஆர்வம் அதிகமாகி ஆராய்ச்சியில் தனித்துவமாக திகழ்ந்தார்.
அதனுடைய விளைவு உலகின் தலைச்சிறந்த 3 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து பணிக்கு சேர்ந்தால் இந்த 3இல் ஒன்றில்தான் சேர வேண்டும் என்ற லட்சியத்தை உறுதியாக்கினார். அதில்தான் தனது முதல் ஜாக்பாட்டாக அமெரிக்காவின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் கிடைத்துள்ளது. இன்டர்ன்ஷிப்பிலேயே ஆண்டுக்கு 32 லட்சம். அந்த வாய்ப்பை பசை போல கெட்டியாக பிடித்துக் கொண்ட ரிதுபர்ணா வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் தனது முழு திறமையையும் போட்டுள்ளார். அமெரிக்கா சார்ந்த நிறுவனம் என்பதால் இரவு நேரங்களில் தான் அவருக்கு வேலை இருக்கும். பகல் முழுவதும் படிப்பு, இரவு முழுவதும் ஆராய்ச்சி என நேரங்காலம் பார்க்காமல் உழைத்துள்ளார். உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது என்பது உண்மைதான் போல. ரிதுபர்ணாவின் உழைப்பை பார்த்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஆண்டுக்கு 72 லட்சம் ஊதியம் என கூறி நிரந்தர பணிக்கான ஆஃபர் லெட்டரையும் கொடுத்துள்ளனர். அந்த ஆஃபர் லெட்டரை பார்த்த பெற்றோர், உறவினர்கள், கல்லூரி நிறுவனம் ஒரு பக்கம் பாராட்ட, உள்ளூர் எம்எல்ஏக்கள் முதல் சபாநாயகர் வரை ரிதுபர்ணாவின் வீட்டிற்கே சென்று பாராட்டி உள்ளனர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மருத்துவத்துறையில் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்று எந்த எல்லையும் கிடையாது. மாறாக சாதிக்க பல துறைகள் உள்ளது. துவண்டு போகாமல் துடிப்புடன் உழைத்தால் சாதனை கைக்கெட்டும் தூரத்தில் தான் உள்ளது என்பது நிதர்சனம். இன்ஜினியரிங் சேர்றேன், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்றேன், இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.